அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், சொர்க்கத்தின் 8 வாசல்களிலும் எங்கள் பெயர் சொல்லி அழைக்கும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு நம்மக்கிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, இந்த துவாவை ஒவ்வொரு ஜும்மா தொழுகைக்கு பின்னால் ஓதி வந்தால் அல்லாஹ் சீமானாக்குகிறான். கடன்களை அல்லாஹ் லேசாக்கி தருவான். வேலை இல்லை என நினைப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமண தடைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பணப்பிரச்சனை நீங்கும். கஷ்டங்கள் நீங்கும். வாழ்க்கையில் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் ஜும்மா வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இந்த அமலை செய்தால் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஜும்மாவும் இந்த அமல் நம்ம செஞ்சுட்டு வரணும். 2 ஜும்மாவுக்கு இடையில் மிகப்பெரிய மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். செல்வ சீமானாக்குகிறான். எந்த தேவையை அல்லாவிடத்தில் முன்வைத்தாலும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். ஒரே வாரத்தில் அல்லாஹ் தஆலா கபூலாக்கி தருவான். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமல். இதை ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா உடனே கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். ஜும்மா தொழுகை முடிந்தவுடன் யாரிடமும் பேசாமல் சூரத்துல் ஃபாத்திஹா 7 முறை, சூரத்துல் இக்லாஸ் 7 முறை, சூரத்துல் ஃபலக் 7 முறை, சூரத்துல் நாஸ் 7 முறை ஓதணும். பிறகு இந்த திக்ரை 70 முறை ஓதணும். அல்லாஹும்மா யா கனியு யா ஹமீது யா முப்தியு யா முஹீத்து யா ரஹீமு யா வதூது அகனி பிஹலாலிகா அன் ஹராமிகா வபி ஃபஸலிகா அம்மன் சிவாக். அல்லாஹும்மா யா கனியு யா ஹமீது யா முப்தியு யா முஹீத்து யா ரஹீமு யா வதூது அகனி பிஹலாலிகா அன் ஹராமிகா வபி ஃபஸலிகா அம்மன் சிவாக். இந்த திக்கரை 70 முறை ஓதணும். இந்த ஜும்மாலிருந்து நம்ம ஓத தொடங்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கு நபியின் பொன்மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கஞ்சத்திலிருந்து தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் கஞ்சத்தனமானது உங்களுக்கு முன் இருந்தவர்களை அழித்தது. இரத்தங்களை சிந்துவதற்கும் இறைவனால் அவர்களுக்கு தடை செய்யப்பட்டவற்றை அனுமதிக்கப்பட்டவையாக ஆக்கிக் கொள்வதற்கும் தூண்டுகோலாக இருந்தது. சஹி முஸ்லிம் 5034. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம். இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.